நம்ம இந்த வீடியோவில் டெரிவேட்டிவ்ஸ் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் sin x cos x tan xலாம் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் யூஸ் பண்ணி அந்த டெரிவேட்டிவ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு தெரியும் டிஃப்ரென்ஷியேஷனில் sin x பண்ணால் cos x வரும், cos x பண்ணால் மைனஸ் sin x வரும், அது மாதிரி tan பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் வரும். நம்ம டேரக்ட் ஃபார்முலாவை படிச்சு வச்சிருக்கோம். அந்த ஃபார்முலா எப்படி வந்தது அதோட ப்ரூஃப் எழுத சொல்லியுமே நமக்கு வந்து கிளாஸ் 11ல் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஃபைண்ட் த டெரிவேட்டிவ் ஆஃப் sin x ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு வந்து இந்த 3 விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் யூஸ் பண்ணி டெரிவேட்டிவ் எழுதணும்னா இதுதான் நம்மளோட பேசிக் டெரிவேட்டிவோட ஃபார்முலா. எஃப் ஆஃப் எக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது லிமிட் ஹெச் டெண்டிங் டு 0 இருக்கும்போது இது ஆக்சுவலாக அந்த ஸ்லோப்போட ஃபார்முலாவில் இருந்தால் நமக்கு கிடைக்கும். எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஹெச் இப்படின்ற ஃபஸ்ட்டு பேசிக் ஃபார்முலா. ப்ளஸ் இப்போ சைன் ஃபங்க்ஷனாக இருந்தால் நமக்கு தேவைப்படுற ரெண்டாவது ஃபார்முலா வந்து சைன் ஏ மைனஸ் சைன் பியோட ஃபார்மேட் 2 டைம் காஸ் ஏ ப்ளஸ் பி பை 2 சைன் ஏ மைனஸ் பி பை 2ன்னு தெரிஞ்சிருக்கணும். அது மாதிரி லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 சைன் எக்ஸ் பை எக்ஸ்ன்னு எப்போ வந்தாலும் அதோட வேல்யூ 1 அப்படின்ற தியரமோட ப்ரூஃப் இந்த 3 தெரிஞ்சிருந்தா இந்த ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் வந்து நம்ம ஈஸியாக எழுதிடலாம். இப்போ சைன் எக்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். முதல்ல கொடுத்துருக்க கொஸ்டின் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ். இப்போது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் எழுத போகிறோம். இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னீங்கன்னா லிமிட் ஹெச் டெண்டிங் டு 0. முதல்ல வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் அப்படின்றத எழுதணும். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து சைன் எக்ஸாக இருந்ததுன்னா இதில் இருந்து தான் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச்சை கண்டுபிடிச்சிருக்கணும் முதல்ல. அதாவது இங்கே எக்ஸ் இருந்ததுன்னா இங்கே எக்ஸ் போட்டிருக்கோம்ல, இப்போ இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஹெச்னு இருந்ததுன்னா நம்ம எழுத வேண்டியது சைன் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் அப்படின்னு போடணும். இங்கே எக்ஸுக்கு எக்ஸ்னா எக்ஸ் ப்ளஸ் ஹெச்க்கு எக்ஸ் ப்ளஸ் ஹெச் இங்கே கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை வச்சு தான் இதை நம்ம டெரைவ் பண்ணியிருக்கணும். ஸோ இதோட எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் வந்து சைன் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் அப்படின்னு எழுதிக்கலாம். மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ இங்கே கொஸ்டினில் சைன் எக்ஸ்ன்னு இருக்குது, சைன் எக்ஸ் டிவைடட் பை ஹெச் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ எழுதிட்டோம். இப்போ இது பார்க்கும்போது சைன் ஏ மைனஸ் சைன் பி மாதிரி இருக்குது பாருங்கள். சைன் ஏ மைனஸ் சைன் பி அப்படின்னு இருந்துச்சுன்னா 2 டைம் காஸ் ஏ ப்ளஸ் பி பை 2 சைன் ஏ மைனஸ் பி பை 2 அந்த பேட்டர்ன் கொண்டு வந்து முடியும். இதை ஏன் அப்படியே சப்ஸ்டியூஷன் போகக்கூடாதுன்னா ஹெச்சுக்கு 0 போட்டோம்னா டினாமினேட்டரில் 0 வந்து நாட் டிஃபைன் வரும். அதனால் கொஸ்டினை வந்து சிம்பிளிஃபை பண்ணிட்டு தான் கடைசியாக தான் இந்த லிமிட் அப்ளிகேஷனுக்கு நம்ம போகணும். இப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஏக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஹெச்சும் பிக்கு பதிலாக எக்ஸும் இருக்குது. இந்த லிமிட்டை நம்ம கடைசியாக தான் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இதோட வேல்யூ 2 டைம் காஸ் ஏ ப்ளஸ் பி பை 2 இங்கே ஏக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஹெச் இருக்குது, பிக்கு பதிலாக எக்ஸ் இருக்குது, டிவைடட் பை 2ன்னு எழுதிக்கலாம். மல்டிபிள் பை சைன் ஏ மைனஸ் பி பை 2 ஏ வந்து எக்ஸ் ப்ளஸ் ஹெச், பி வந்து உங்களோட எக்ஸ் பை 2 அப்படின்னு எழுதிக்கோங்க. டினாமினேட்டரில் நம்மக்கிட்ட ஒரு ஹெச் கொஸ்டினில் இருக்குது, அந்த ஹெச் அப்படியே இருக்கும். இப்போ நம்ம இதோட வேல்யூ லிமிட் ஹெச் டெண்டிங் டு 0 இது சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ 2 டைம் காஸ் எக்ஸும் எக்ஸும் ஆட் பண்ணால் 2x ப்ளஸ் ஹெச் டிவைடட் பை 2ன்னு இருக்குது. இதுக்கு ஒரு 2 இதுக்கு ஒரு 2 தனியாக கூட நம்ம எழுதிக்க முடியும். இது மாதிரி சைன் இங்கே இருக்கிற ப்ளஸ் எக்ஸும் மைனஸ் எக்ஸும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா சைன் ஹெச் பை 2 அப்படின்னு கிடைக்குது. இங்கே டினாமினேட்டரில் நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஒரு ஹெச் மட்டும் இருக்குது. எப்போவுமே சைன் எக்ஸ் பை எக்ஸ் அதாவது இங்கே இருக்கிற ஆங்கிள் அப்படியே கீழேயும் இருந்ததுன்னா அதே டேர்ம் டெண்டிங் டு 0 இருக்கும்போது நம்மளோட வேல்யூ வந்து டெஃபினட்டாக 1 தான். இப்போ இங்கே வந்து ஹெச் பை 2 இருக்குது, டினாமினேட்டர்லேயும் ஒரு ஹெச் பை 2ன்னு இருந்தது அப்படின்னா நம்ம அவங்க 2 பேரையும் ஜாயின் பண்ணிக்கலாம். அது மாதிரி லிமிட் வந்து 2 ஃபங்க்ஷன் மல்டிபிள் இருந்தால் இவங்களுக்கு தனியாக லிமிட் இவங்களுக்கு தனியாக லிமிட் கூட என்ன பண்ண முடியும்னா பிரேக் பண்ணிக்க முடியும். இந்த நியூமரேட்டரில் இருந்த 2வை இங்கேருந்து ரிமூவ் பண்ணி இங்கே கீழே எழுதிக்க முடியுமான்னு பாருங்கள், எழுத முடியும். டினாமினேட்டர்ன்றது ஒரு நியூமரேட்டரோட வேல்யூ தான். ஹெச் பை 2வை நம்ம திருப்பினோன்னா மேலே தான் போகும். இந்த 2வை எடுத்துகிட்டு வந்து இப்படி கீழே எழுதிக்கோங்க. எழுதிட்டு லிமிட் இவங்களுக்கு தனியாக உங்களுக்கு தனியாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ லிமிட் ஹெச் டெண்டிங் டு 0 இந்த டேர்ம் வந்து காஸ் இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஹெச் பை 2 அப்படின்னு கிடைக்குது. மல்டிபிள் பை இவங்களுக்கு தனியாக லிமிட் அப்ளை பண்ணிக்கலாம். ஹெச் டெண்டிங் டு 0 சைன் ஹெச் பை 2 பை ஹெச் பை 2ன்னு கிடைக்குது. இது வந்து ஹெச் டெண்டிங் டு 0னா ஹெச் பை 2 கூட டெண்டிங் டு 0 தான் டெஃபினட்டாக. இதோட வேல்யூ 1 ஏன்னா அது நம்மளோட தியரமோட வேல்யூ. இதில் ஹெச்சோட பிளேஸில் 0 கொண்டு போய் நம்ம டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ காஸ் எக்ஸ் ப்ளஸ் 0 பை 2 அப்போ காஸ் எக்ஸ் ப்ளஸ் 0ன்னு வந்துடும். இதோட வேல்யூ 1. எக்ஸ் ப்ளஸ் 0ன்றது வந்து எக்ஸ் தான். இப்போ காஸ் எக்ஸ் அப்படின்னு கிடச்சிருக்கு. காஸ் எக்ஸ் தான் உங்களோட கரெக்டான ஆன்சர். அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து சைன் எக்ஸாக இருந்ததுன்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து காஸ் எக்ஸ். நம்ம இதை தான் டேரக்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம காஸ் எக்ஸுக்கு பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த டெரிவேட்டிவ் ஆஃப் காஸ் எக்ஸ் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க கொஸ்டின் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். காஸ் எக்ஸ் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் யூஸ் பண்ணி டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறதுக்கான பேசிக் ஃபார்முலா லிமிட் ஹெச் டெண்டிங் டு 0 எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் நமக்கு முதல்ல வேணும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச்ன்றது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து காஸ் எக்ஸாக இருந்தால் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஹெச்னு கொடுத்துருக்காங்க. அப்போ காஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு limit h tending to 0
முதல்ல f of x plus h ஓட வேல்யூ நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்னா cos of x plus h from the question எழுதியிருக்கோம் மைனஸ் f of x தான் cos x divided by h அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இது பார்க்க என்ன பேட்டர்னில் இருக்குது, cos a மைனஸ் cos b மாதிரி இருக்குது பாருங்கள். cos a மைனஸ் cos b ஓட ஃபார்முலா மைனஸ் 2 டைம்ஸ் sin a plus b by 2 sin a minus b by 2 அப்படின்றது தான் காசோட a minus b ஓட ஃபார்முலா. ஸோ அதுதான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம் நம்ம. ஸோ லிமிட் அப்படியே இருக்கட்டும், கடைசியாக தான் லிமிட் அப்ளை பண்ணுவோம். cos a minus b எடுத்துகிட்டு மைனஸ் 2 டைம்ஸ் sin a plus b by 2னா ஏக்கு பதிலாக x plus hம் bக்கு பதிலாக xம் இருக்குது. இப்போ x plus h plus x by 2 sin a minus b by 2க்கு x plus h minus x by 2ன்னு எழுதணும். இதுதான் உங்களோட a, இதுதான் உங்களோட b. அப்ளை பண்ணியாச்சு. டினாமினேட்டரில் நம்மக்கிட்ட ஒரு h இருக்குது. இங்கே போன சம் மாதிரியே தான் இந்த ப்ளஸ் எக்ஸும் மைனஸ் எக்ஸும் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இந்த நியூமரேட்டரில் இருக்க 2 எடுத்துகிட்டு வந்து நம்ம டினாமினேட்டரில் எழுதிக்கலாம். அப்போ லிமிட் h டெண்டிங் டு 0, இவங்களுக்கு தனியாக ஒரு லிமிட்டும் இவங்களுக்கு தனியாக ஒரு லிமிட்டும் அப்ளை பண்ண போகிறோம். இந்த டேர்ம்ஸ் மல்டிப்பிள் இருக்கிறதுனால இவங்களுக்கு தனியாக லிமிட் இவங்களுக்கு தனியாக லிமிட் எடுத்துக்க போகிறோம். இங்கே மல்டிப்பிள் இருந்த 2 எடுத்துகிட்டு வந்து இங்கே டினாமினேட்டரை போட்டோம். இந்த h by 2 ஏன் மேம் 2 பேர் கூட எடுக்காமல் ஒருத்தர் கூட எடுக்கணும், இது மல்டிப்பிள் இருக்குது, நம்ம ஏதாவது ஒரு சைடு எடுத்துக்கலாம். ஸோ இங்கே h by 2ன்னு பிரித்து எழுதிட்டோம். இந்த 2 வந்து இது எக்ஸையும் ஆட் பண்ணி 2x, இங்கே h இருக்குது. அப்போ 2 பேருக்கும் தனித்தனியாக 2னா இந்த 2 என்ன ஆயிருக்கும், கட் ஆயிருக்கும். இவங்களுக்கு ஹெச்சோட பிளேஸில் 0 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா மைனஸ் சைன் x plus 0 அப்படின்னு கிடச்சிருக்கும். இவங்களோட வேல்யூ 1, ஏன்னா sin x by xன்னு வந்ததுன்னா அதோட வேல்யூ 1. இங்கே h by 2 by h by 2ன்னு வந்ததுனால இந்த வேல்யூ 1. அப்போ இதை மல்டிபிள் பை 1ன்னு போட்டுடலாம். அப்போ நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து மைனஸ் sin x. அதான் நம்மளோட f dash of x. அதாவது cos x ஓட டிஃபரன்ஷியேஷன் வந்து மைனஸ் sin x தான். நெக்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் tan xக்கு பார்க்க போகிறோம். ஸோ tan x ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் எழுதுங்கன்னு கேட்டாங்கன்னா f of x tan xன்னு எடுத்துக்கணும் நம்ம. இதான் நம்மளோட டெரிவேட்டிவோட பேசிக் ஃபார்முலா. ஸோ இந்த tan xலேருந்து நம்மளால் என்னன்னு சொல்ல முடியுமா, f of x plus h அப்படின்றத tan of x plus h அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்னா எக்ஸுக்கு பதிலாக இங்கே x plus h கொடுத்ததுனால இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ f dash of x ஓட வேல்யூ லிமிட் அப்படியே இருக்கும், லிமிட் h டெண்டிங் டு 0. f of x plus hக்கு பதிலாக இந்த tan அப்ளை ஆகும். இப்போ tan x plus h மைனஸ் f of xக்கு பதிலாக tan x. டினாமினேட்டரில் நம்மக்கிட்ட ஒரு h இருக்குது. இது அப்படியே வச்சு நம்ம சால்வ் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுங்கன்னா முதல்ல டேனை வந்து சைன் பை காஸ் ஃபார்முக்கு நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இந்த கொஸ்டினில் லிமிட் அப்படியே வச்சுட்டு ஹெச் டெண்டிங் டு 0. இப்போ சைன் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் அப்படின்னு டேன் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் அப்படின்றத சைன் பை காஸ் நம்ம எழுதுவோம்ல. இப்போ சைன் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் பை காஸ் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் அப்படின்னு எழுதிக்கலாம். மைனஸ் இங்கே tan x அப்படின்றத வந்து sin x பை cos x அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே டினாமினேட்டரில் நம்மக்கிட்ட ஒரு h இருக்குது. இந்த ஹெச்சை வந்து இந்த மாதிரி எழுதும்போது ரொம்ப பெருசாக தெரியுது அப்படின்றதுனால இந்த 1/h இங்கே நான் முன்னாடி எழுதிக்க போகிறேன். ஸோ லிமிட் h டெண்டிங் டு 0, இந்த 1/hன்றதை இங்கே வச்சுக்கலாம் சால்வ் பண்ணும்போது. இப்போ இவங்க 2 பேரும் 2 ஃப்ராக்ஷன் இருக்காங்க. டினாமினேட்டரில் டேர்ம்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மைனஸில் இருந்தால் நம்ம எல்சிஎம் எடுப்போம். cos x எங்கேயும் இந்த காஸ் எக்ஸ் ப்ளஸ் ஹெச்சை இங்கேயும் மல்டிபிள் பண்ணிக்கலாம் எல்சிஎம் எடுக்கிறதுக்காக. அதான் பட்டர்ஃப்ளை மெத்தட் நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா, அது இங்கே என்ன கிடைக்கும்னா சைன் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மல்டிபிள் பை காஸ் எக்ஸ் மைனஸ் இங்கே ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு சைன் எக்ஸ் இருக்குது. இப்போ ஒரு காஸ் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மல்டிபிளில் கிடைக்குது, இப்படி எழுதிக்கலாம். டினாமினேட்டரில் இவங்க 2 பேரோட மல்டிப்ளிகேஷன் வரும் எல்சிஎம்காக. காஸ் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மல்டிபிள் பை காஸ் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ எழுதியாச்சு. இப்போ இந்த மேலே இருக்கிற டேர்ம் இருக்குல்ல, இது பக்கம் சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இது யாரோட ஃபார்முலா, சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி மாதிரி இருக்குது. இது சைன் ஏ மைனஸ் பியோட ஃபார்முலா தான். ஸோ இது அப்படியே எடுத்துகிட்டு இதுக்கு பதிலாக சைன் ஏ மைனஸ் பி நம்மளால் போட்டுக்க முடியும். இந்த வெளியில் இருக்க லிமிட்டு 1/h அப்படியே எழுதிட்டு சைன் ஏ மைனஸ் பி, ஏக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஹெச் இருக்குது மைனஸ் பிக்கு பதிலாக எக்ஸ் கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். டினாமினேட்டரில் இருக்கிற டேர்ம் காஸ் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மல்டிபிள் பை காஸ் எக்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அதை அப்படியே எழுதிக்கலாம். ஸோ எழுதிட்டோம். இங்கே இருக்கிற எக்ஸும் இங்கே இருக்கிற எக்ஸும் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். இப்போ வெளியில் வந்து ஒரு ஹெச் இருக்குது. நமக்கு தெரியும் சைன் ஹெச் பை ஹெச்சோட வேல்யூ 1 ஆகும். இந்த லிமிட்டை வந்து 2 டேர்மாக நம்ம பிரிச்சுக்க போகிறோம். லிமிட் இந்த நியூமரேட்டரில் இருக்க சைன் ஹெச்சும் இந்த டினாமினேட்டர் இருக்க ஹெச்சும் ஒரு டேர்ம் ஆகும். லிமிட் இந்த டினாமினேட்டர் இருக்காங்கல்ல அவங்கள வந்து 1/ன்னு வச்சு எழுதிக்கலாம். மல்டிபிள் இருந்தால் அடிஷன் சப்ட்ராக்ஷன் எல்லாத்துக்குமே லிமிட்டை வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா தனித்தனியாக பிரிக்க முடியும். அதனால் இந்த மாதிரி பிரித்து எழுதிக்கலாம். எழுதிட்டோம் நம்ம. ஸோ இதோட வேல்யூ வந்து 1. லிமிட் ஹெச் டெண்டிங் டு 0 சைன் ஹெச் பை ஹெச்னும் போது இதோட வேல்யூ அப்படியே 1 ஆகிடும். ஸோ 1 மல்டிபிள் பை இவங்களுக்கு ஹெச்சோட பிளேஸில் 0ன்னு போடணும். 1/, அப்போ காஸ் எக்ஸ் ப்ளஸ் 0ன்னு வந்துடும் லிமிட் அப்ளை பண்ணும்போது. இங்கே ஒரு காஸ் எக்ஸ் இருக்குது, ஹெச்சோட பிளேஸில் தான் 0 வரும், எக்ஸ் வந்து அப்படியே தான் இருக்கும். இப்போ மேலே 1 × 1 வந்து 1 தான். டினாமினேட்டரில் இங்கே ஒரு காஸ் எக்ஸ் இங்கே ஒரு காஸ் எக்ஸ் இருக்குது.
cos x into cos x வந்து cos squared x அப்படின்னு கிடைக்குது. 1 by cos squared x அப்படின்றது வந்து secant squared x அப்படின்னு நம்ம சொல்லுவோம். secant squared x தான் வேல்யூ. அப்போ f dash of x வந்து secant squared x தான். அப்போ tan x ஓட டெரிவேட்டிவ் வந்து secant squared x அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதான் உங்களோட பேசிக் ஃபார்முலாஸ். ஸோ இதை தான் நம்ம டைரக்ட் ஃபார்முலாவை இப்போ கொஸ்டின்ஸில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.